ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடைக்கா சிலவர்ஸ் இன்னைக்கான எபிசோடு பார்க்கலாமா? அதே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை பண்ணியிருக்கக்கூடாது, கார் வச்சு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பார்த்துப்போமா, நீ பயப்படாத, இனிமேல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சீதா கிட்டே கேட்குறாங்க, அருண் வீட்டில் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறோம், ஏம்மா நான் போய் பேசுகிறேன், இப்போ அம்மா இல்லாதாலும் எடுத்து சொல்லக்கூட ஆள் இல்லைல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் சரியாயிட்டோம், நீயே எதுவும் பண்ணாத, முடிஞ்ச விஷயத்தை திரும்பி திரும்பி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனை வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சீதா உள்ளே கூப்பிட்டு மீனை விசாரிச்சுட்ருக்கா, நீ நல்லா இருக்கியா, எதா பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மொதக்கு இப்போ பரவாயில்ல, கோவலாம் குறைஞ்சிருச்சு, எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனை அவன் கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி பண்ணுறா. ஆனால் அழ முடியல அவளால், பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமோ மனசெல்லாம். அதுக்கப்புறம் மீனும் வராங்க வீட்டுக்கு. வந்துட்டு படம்லாம் கொடுத்துட்டியாப்பா, எவ்வளோ ரெடி பண்ண முடிச்சுன்னு கேட்குறாங்க. மொத்தமாக கொடுத்தாச்சுப்பா அப்படின்னோடனே, எப்படிப்பா கொடுத்த அப்படின்ட்டு நம்மளை கேட்குறாங்க. நான் என் காரை வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. காரை வச்சு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை வேறு என்ன பண்ணுறது, என்கிட்ட இருந்தது அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு விற்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இனிமேல் சோத்துக்கலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் அடுத்த காசை எடுத்துகிட்டு போய் விற்கலை, திருடல, எந்த பொய்யும் பண்ணல நாங்கள் அப்படின்னு. என்ன குத்தி காட்டுறியா அப்படின்னு. நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நீ நல்லதுக்கு தான் கொடுத்த, அதே இருக்கட்டும், சரி நான் உங்ககிட்ட நீ இவ்வளோ பேசுகிறல்ல விஜயா, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு நீ எப்படி அவனுக்கு காசு வாங்கி கொடுத்து, அதே பத்திரத்தை அடகு வச்சு திருப்பி இவனுக்கும் ஒரு 3 லட்சம் வாங்கி கொடுக்கணும். நான் ஏன் அவனுக்குலாம் வாங்கி கொடுக்கணும், நான் என் பையனுக்கு மட்டும்தான் செய்வேன் அப்படின்ட்டு என் பையன் மனோஜை தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன பண்ணுறது, நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், என் பையனுக்கு மட்டும்தான் நான் காசுலாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட போகும்போது அப்புறம் விஜயா வந்து மீனா பார்த்து சொல்லிப்பார், நீ வந்ததால தான் இப்படிலாம் நடக்குது என் பையனுக்கு, நீ வந்ததால தான் அப்படின்ட்டு சொல்லும்போது முத்து வந்து, நீ எல்லாம் கண்டுக்காத, எப்போ அம்மா பேசுதா, நீ நல்லதே செஞ்சாலும் அம்மா இப்படி தானே பேசுவாங்க, அதனால் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே வந்து முத்து வந்து ஆறுதலாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க விஜயா. என்ன போன காலையில் நல்லபடியாக முடிஞ்சது, எனக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க, எடுத்து வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்கூல்காரங்களும் வந்து என்கிட்ட பேசுனாங்க. ஒரு மாதத்துக்கு 7 கதை சொல்லணுமா, 1 லட்ச ரூபா தராங்களாம், அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபாவா, நீ பெரிய ஆள் தான்ப்பா, எப்படி தான் நீ சந்தோஷமாக இருக்கியோ அப்படின்னு. நான் சந்தோஷமாக இருக்காது நினைக்கிறத விட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருப்பான்றத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. சரி எனக்கு கதை சொல்கிற ஷிவ் வருவார், நான் போய் அவருக்கு சமைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் சிந்தாமணி வராங்க. முதல்ல இவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சந்தோஷம்னு எதோ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் அவார்டு வாங்கினேன், அதை உங்களுக்கு சந்தோஷமாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அந்த இடத்துல இருந்து அவள். அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கிட்ட வந்து விஜயா சொல்கிறா, நம்ம ஒருத்தரை பார்க்க போகணும், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. வரேன் அப்படின்ட்டு நீத்துவை பார்க்கலான்ட்டு கிளம்புறாங்க அவங்க. அதுக்கப்புறம் மீனை வந்து பூலாம் போட்டுட்டு, நீங்கள் வச்சதுலேருந்து தான் எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க, உங்களோட உழைப்புனால தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு ஸ்ருதிக்கு ஆறுதலாக சொல்லிகிட்ருக்கா மீனா. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரவி அந்த இடத்துலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கான், வீடியோ கால் பேசுகிறான், கூப்பிட்டா போகிறான் அப்படின்ட்டு. ரவி மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிகிட்ருக்கா. அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுது, ரவி வந்து லவ் பண்ணல, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பொறுப்பாக சொல்லிகிட்ருக்கா. ஸ்ருதி வந்து சொல்கிறா, கொஞ்சம் நான் டைம் கொடுப்பேன், அந்த டைமுக்குள்ளே ரவி என்கிட்ட வந்தோன்னே இல்லை நானும் கோர்ட்டுக்கு போக வேண்டியது அப்படின்ட்டு. கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னோடனே மீனாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கோர்ட்டு அது இதுன்னு பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நீத்து பார்க்கறதுக்காக விஜயா போகிறா. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க, இது என் ஃப்ரெண்டு, ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு, உங்ககிட்ட ஒன்று பேசணுமா, கால்லாம் பரவாயில்லையா, இருந்தாலும் சம்மந்தி அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பரவாயில்ல என்னை உயிரோடு விட்டாங்களே அதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா என் பையன் கூட ரொம்ப ஒன்றும் வருதம்மா, தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுவான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. யார், ரவியா அப்படின்ட்டு கேட்குறாவ. இல்லை என் பையன் மூத்த பையன், அவனும் பிஸ்னஸ் தான் பண்ணுறான், அவனும் நல்ல பெரிய தொழிலதிபர், நல்லா படிச்சிருக்கான், ரவி சொல்லியிருக்கான் நிறையா டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடாக வந்து சிந்தாமணியை பார்க்குறா விஜயா. ஒரு வேளை மனோஜ்க்கு வந்து இந்த பொண்ணை பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல, அது விஷயமாக தான் பேச வந்திருக்காளா என்னன்னு தெரில. அப்படி இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வாரம் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.